நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கட்டிப்பாளையம் பகுதியில் அதிகாலையில் தேநீர் வைக்க விறகடுப்பை பற்ற வைத்தபோது குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சரஸ்வதி என்ற பெண் உடல் கருகி பலியானார். சொல்லுங்க, தீ எத்தனை மணிக்குமா பிடிச்சது? 3 மணிக்கு. அப்புறம் 3 மணிக்கு நான் எந்திரிச்சு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டேன். அதில் வெளியில் பிடிச்சதுங்களா உள்ள பிடிச்சது? வெளியே. அந்த பொண்ணு ஏதாவது ஒர்க் போகிறாங்களாமா? இல்லை வேலைக்கெல்லாம் போகிறோம். தனியாக தான் இருக்கு. அப்புறம் அவன் 2 பேரும் ஆயிட்டுன்னுட்டு வேலைக்கு கூட போகிறதில்ல. அவர் ஐயா இந்த பக்கம் தனியாக இருந்து அவர் கையில் படிச்சு இப்போ சத்தம் கேட்டு தான் நீங்களும் வந்தீங்களா? நான் நாய் உழைச்சதுன்னு எடுத்து வந்து பார்த்தேன். பார்க்கும்போது நெருப்பு பிடிச்சிட்டு, அப்புறம் நம்மளும் கேஸு இந்த கரண்ட் வேறு இருக்குதுல்ல, அதனால் ஃபோன் பண்ண சொன்னேன். ரயில்மேனுக்கு ஃபோன் பண்ணிட்டு தலைவர் வீட்டுக்கு பயர் சார் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டு நான் எங்கள் பையன் தூங்கணுங்களே எழுப்பிவிட்டேன். குடிசை வீடுன்றனால கொஞ்சம் பட்டு படம் எல்லாம் இருந்துச்சு. அது தகரம் போட்டிருக்காட்டி அப்படியே குப்பணும். இல்லைன்னா யாருமே நாட முடியாது. எல்லாமே பிடிச்சிருக்கு. சேர எங்கள் வீட்டுக்கு பாய்ச்சிருக்கு. வெளியே டீ வைக்கிறதுக்கு அந்த அம்மா உள்ளே ஓடினாங்க. உள்ளே மறுபடியும் இங்கே தீ பிடிச்சிச்சின்னு போச்சா, நாங்கள் பார்க்கவே இல்லை. அது எதுக்கு போனாங்க என்னங்கன்னு எங்களுக்கு தெரியும்.